ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அப்போஸ்தலர் 26:26 இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை யார் சொன்னது, இந்த வசனத்தை யார் சொன்னது என்று பார்க்கும்போது பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சொல்லுகிறார். அப்போது பெஸ்து என்கிற அந்த நியாயாதிபதியும் அவரோடு கூட இருக்கிறார். அப்போ 26:1 பார்க்கும்போது அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அப்போ அவன் சொல்ல தொடங்கின காரியம், நீங்கள் என் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு கொண்டு நிறுத்தியிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டில் அமைதலாக அந்த 26வது அதிகாரத்தை, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவன் தன்னை குறித்து எதுவுமே பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை குறித்து நான் உண்மையை தான் சொல்லினேன், இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல, எல்லாருக்கும் தெரியும் அவர் எதற்காக மரித்தார் என்பதை குறித்து அவன் பேசுகிறான். 15ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் சொல்றான், அவனை வழியில ஆண்டவர் அவனை சந்தித்த விதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக போய்கொண்டிருக்கிற வேளையில என்னை என் ஆண்டவர் எப்படி சந்தித்து என்னை பேர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி 14ஆம் வசனம் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் அவன் சொல்றான். அப்போ அவன் கேட்குறான், பவுல் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் என்று. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வசனம் 15 பார்க்கிறோம். பிறகு 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காகவும் உனக்கு தரிசனமானேன் என்று சொல்லலாம். ஏன் தரிசனமானேன் என்று ஆண்டவர் தெளிவாக பவுலிடம் கூறுகிறார். நீ போய் எல்லாருக்கும் சொல்லு, நீ கண்ட தரிசனத்தை சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். வசனம் 18 பார்க்கலாம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். எப்படி பாருங்க, அவன் அப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு கடினமான உத்தரவாதத்தை அவனுக்கு கொடுத்து, நீ போய் புறஜாதிகளுக்கு என்னை பற்றி சொல்லு என்று சொல்லி எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அவன் சொல்கிறான், இப்போ அந்த அகிரிப்பா ராஜா எதிர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம், 19ஆம் வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தெளிவாக சொல்லிடுறான், எனக்கு கிடைச்ச பரம தரிசனம், அதுக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, அதைத்தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனால் என்னை அநியாயமாக பிடித்து இங்கே உங்கள் முன்னால் என்னை கட்டுண்டவனாக நிறுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படல. அவனுக்கு இந்த கிடைத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் இடின் வேஸ்ட், அவன் வேஸ்ட் ஆக்கவில்லை. அவன் சொல்லிடுறான், அகிரிப்பா ராஜாவை, நீ பெரிய ராஜாவாக இருக்கலாம், பயப்படாமல் பேசணும். இந்த காலத்தில் ஊழியர்கள் கூட காம்ப்ரமைஸ் ஆகி போகிறார்கள். நம்மளுக்கு சேஃப்டியாக நம்மளுடைய பொசிஷன் இருக்குதா, அதுக்கு தகுந்த போல நம்ம போய்விடலாம். அப்படி அல்ல, நம்ம சத்தியத்தை சொல்லும்போது தைரியமாய் சொல்லணும். அதனால் நிச்சயம் பழி, பாவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம், ரிப்ரோச்சஸ் எல்லாம் வரும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின்காக, அவருடைய சபைக்காக, அவருக்காக நாம் தைரியமாக சில காரியங்களை நாம் பார்த்து கஞ்சாடையாய் நாம் போய்விடக்கூடாது. நாம் தைரியமாக அவருடைய இருளை விட்டு ஜனங்கள் ஒளியினிடத்துக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி, அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார் என்று தெளிவாக சொல்லிடுறான்.
ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். அப்புறம் 23ஆம் வசனம் கூட நீங்கள் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடியே, அதெல்லாம் ப்ராஃபஸி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை இப்போது தான் அதை தெளிவுபடுத்துகிறார். அதெல்லாம் ஏற்கனவே உங்கள் ஆதி காலத்திலே சொல்லிட்டாங்க. மோசே எல்லாருமே உங்களுக்கு தீர்க்கதரிசிகள், நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. இது ஏற்கனவே சொன்னது தான். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் நான் சொன்னேன். அப்போ உடனே அந்த பெஸ்துவுக்கு அதை கேட்க முடியல. அவன் உடனே என்ன சொல்கிறான்? 24 பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறான். அவங்களால கேட்க முடியல. நம்ம கூட ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்லணும், பைத்தியமா அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்மளை பார்த்து கேட்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பைத்தியக்காரர் ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் நாம் அறிவிக்க வேண்டும். அப்போ உடனே அவன் சொல்கிறான். அப்போ தான் இந்த வசனத்தை சொல்கிறான். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், அதனால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இது நிமித்தம் என்ன ஆகுது? அப்போ அந்த அகிரிப்பா ராஜா என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி 28ஆம் வசனம், நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் குறிய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறார். அப்போ அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் தான் கிரியை செய்கிறார். அப்போ பவுல் சொல்கிறான், நீ கொஞ்சம் குறைய அல்ல, என்னை போல நீ எல்லா கட்டுகளை நீங்கள் என்னை போல ஆக வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்ல எவ்வளோ பாரத்தோடு ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக பேசினான். அந்த விளைவு அகிரிப்பா ராஜாவே ஆண்டவரை கொஞ்சம் குறைய ஏற்றுக்கொண்டார். அப்புறம் கூட போய் சொல்கிறார், இந்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். நாமும் கூட இயேசுவுக்காக, ஆண்டவராகிய இயேசுக்கு கிறிஸ்துவுக்காக நாம் உறுதியாய் நிற்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். உன் ஜீவியத்தின் லக்கென்ன என்று ஒருவேளை சிந்திப்பாயா? இந்நாளை உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா, சோத்திரிக்கிறோம். கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, தைரியமாக உம்முடைய மரணத்தை குறித்தும் நீர் எதற்காக மரித்தீர் என்பதை குறித்தும் ஆண்டவரே, நீர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், உள்ளங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே என்பதை குறித்தும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் உம்மை குறித்து தைரியமாக பேச உதவி செய்தல் ஐயா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். அநேகர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரத்தக்கதாக நீர் உதவி செய்தல் ஐயா. இருதய கதவை திறந்து ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தின் லக்கை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக இந்த மாயான உலகத்திலே உமக்காக ஜீவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தேறெடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். நேற்றைய பதில்: யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 22. இன்றைய கேள்வி: நாங்களோ எதை பெறாமல் எதை பெற்றோம் என்று கூறப்படுகிறது? நாங்களோ எதை பெறாமல் எதை பெற்றோம் என்று கூறப்படுகிறது?